السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين ونصلي ونسلم على الرسول الكريم وعلى آله وأصحابه أجمعين. قال الله تعالى في القرآن الكريم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. وقال نبينا محمد صلى الله عليه وسلم عن عمر بن الخطاب رضي الله عنه: علمني رسول الله صلى الله عليه وسلم اللهم اجعل سريرتي خيرا من علانيتي واجعل علانيتي صالحا. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وأنزله المقعد المقرب عندك يوم القيامة. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயர் போற்றி துவங்குகிறேன். அன்னலம் பெருமானார் முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், நல்லோர்கள், சாலிஹின்கள், குறிப்பாக ஜும்மாவின் அவைக்கு வருகை இருந்திருக்கிற வர இருக்கிற எல்லா மக்களின் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருளும் பெருங்கருணையும் என்றும் நிறைவாக வந்து சேரட்டுமாக. நோயற்ற வாழ்வையும் குறைவற்ற செல்வத்தையும் குன்றா நலத்தையும் எல்லா விதமான வளங்களையும் பாக்கியங்களையும் வல்ல ரஹ்மான் நமக்கும் நம் குடும்பத்தார்களுக்கும் தந்தருள் புரிவானாக. நோய் நொடிகள் இல்லாத, மருத்துவமனையின் செலவினங்கள் துன்பங்கள் இல்லாத நல்வாழ்வை கடைசி மூச்சு வரை நம் அனைவர்களுக்கும் வல்ல ரஹ்மான் தருவானாக. அவன் ஆலயமாம் காபாவையும் அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் ரவுதாவையும் புனிதத்திற்குரிய பைத்துல் முகத்தஸையும் மீண்டும் மீண்டும் ஹஜ்ஜி உம்ரா ஜியாரா செய்வதற்கு நம் எல்லோருக்கும் அல்லாஹ் குடும்பத்துடன் வாய்ப்பளிப்பானாக. உலகை விட்டு மூச்சடங்கும் நேரத்திலே லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை கூறி நம்முடைய ஆத்மாக்களை அல்லாஹ் கைப்பற்றி நாளை ஜன்னத்திலே ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்திலே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் தலைமையின் கீழே நம்மையும் நம்மை பெற்றவர்கள் நமக்கு கல்வி தந்த உஸ்தாதுமார்கள் நம்மிடத்திலே துவாவுக்காக வேண்டிக் கொண்ட எல்லா மக்களையும் அல்லாஹ் ஜன்னத்திலே ஒன்றிணைப்பானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய பெரியோர்களே, பாசத்திற்குரிய இஸ்லாமிய நண்பர்களே, தோழர்களே, ஒவ்வொரு வார ஜும்மாவிலும் நீங்கள் எல்லாம் நிறைவாக ஹுத்பாவை நாம் உள்வாங்குவோமேயானால் ஒரு வசனம் எல்லா ஜும்மா தொழுகையிலும் எல்லா ஹத்தீபுகளும் முன்மொழிவார்கள், அதை ஓதுவார்கள். இன்னல்லாஹ யஅமுரு பில் அத்ல் வல் இஹ்சான் வ ஈதாஇ தில் குர்பா வ யன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கரி வல் பகி யஇதுக்கும் லஅல்லக்கும் ததக்கரூன். இந்த வசனத்தை சொல்லித்தான் ஜும்மாவினுடைய ஹுத்பா நிறைவு பெறும். இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிற அதிமுக்கியத்துவம் வாய்ந்த 3 விஷயங்கள், அந்த 3ம் தான் நன்மையின் ஊற்றுக்கண்கள். ஒட்டுமொத்த நன்மையினுடைய பிறப்பிடத்தை அல்லாஹ் சொல்லிவிட்டான். அதே போன்று 3 விஷயத்தை செய்யாதீர்கள் என்று தடுக்கிறான். அதுதான் தீமையின் ஊற்றுக்கண்கள். ஒட்டுமொத்த தீமையின் பிறப்பிடத்தை அல்லாஹ் சொல்லி தடுத்து விட்டான். 3 விஷயங்களை அல்லாஹ் செய்ய சொல்லுகிறான், 3 விஷயங்களை செய்ய வேண்டாம் என்று சொல்லுகிறான். அந்த 3ம் யாது என்பதை குறித்து தான் நாம் இந்த ஜும்மாவிலே நாம் அலச இருக்கிறோம். முதலிலே சொல்கிறான் பாருங்கள், இன்னல்லாஹ யஅமுரு பில் அத்ல். அல்லாஹ் உங்களை அதுலை கொண்டு ஏவுகிறான், அதுலாக இருங்கள் என்று சொல்கிறான். அதுல் என்றால் என்ன? முஃபஸ்ஸிர்கள் எக்கச்சக்கமான விளக்கங்களை தருகிறார்கள். அதிலே மிக முக்கியமானது லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற வார்த்தை தான் அதுல். அதை செய்ய சொல்கிறான், அதன்படி வாழச் சொல்கிறான். வல் இஹ்சான், இஹ்சான் என்றால் என்ன? அல்லாஹ் கடமையாக்கிய விஷயத்தை செய்ய சொல்கிறான். அதில் என்றால் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவின்படி வாழ்வதும், இஹ்சான் என்றால் அவன் கடமையாக்கிய விஷயங்களை செய்வதும். இது சிலருடைய விரிவுரை. வேறு சில அறிஞர்கள் சொல்கிறார்கள், அதில் என்றால் மா ஃபரதல்லாஹு அலா அப்தி, அடியாரின் மீது அல்லாஹ் எதை விதியாக்கினானோ அதை செய்வது. இஹ்சான் என்றால் என்ன? ஃபரல் அல்லாத இன்ன பிற காரியங்கள், நற்காரியங்கள், மா நதப முஸ்தஹப்பான காரியங்கள், இதுதான் இஹ்சான். இதை செய்ய சொல்கிறான் அல்லாஹ்.
அல்லாமா சுஃபியான் இப்னு உய்னா ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் இந்த வசனத்திற்கு விரிவுரை தருகிற பொழுது சொல்கிறார்கள், அல்லாஹ் செய்ய சொல்கிற முதல் விஷயம் அல்ல அதில், அதிலோடு நீங்கள் வாழுங்கள் என்கிறான். அதில் என்றால் அன் தஸ்தவி அஸ்ஸரீரா வல் அலானியா, உங்களுடைய வெளிரங்கமும் அந்தரங்கமும் சமமாக இருத்தல். வெளி தோற்றத்தில் ஒரு மாதிரியும் அந்தரங்கத்தில் வேறு மாதிரியும் இருக்க அல்லாஹ் பிரியப்படுவதில்லை. உங்களுடைய வெளிரங்கத்தையும் அந்தரங்கத்தையும் ஒரே மாதிரி வைத்துக் கொள்ளுங்கள், சமமாக இருங்கள். மனிதர்களின் பார்வைக்கு நான் ஒரு வேடதாரியாகவும் யாரும் பார்க்காத பொழுது வேறு மாதிரியாகவும் இருப்பது அது மூமினுக்கு அழகல்ல. எனவே அல்லாஹ் சொல்கிறான், ரெண்டு நிலையிலுமே நீங்கள் ஒரே மாதிரி இருங்கள். இஹ்சான் செய்யுங்கள் என்று சொல்கிறான் அல்லாஹ். இஹ்சான் என்றால் என்ன? அன் தக்கூன சரீரத்துல் மர்இ கைரம் மின் அலானியா. இஹ்சான் என்றால் என்ன தெரியுமா? ஒரு மனிதனுடைய அந்தரங்கம் இருக்கிறதே, அவருடைய வெளிரங்கத்தை விட அழகாக இருக்கும். வெளிரங்க வாழ்க்கையை விட, சமூகத்திற்கு அவர் காட்டக்கூடிய காட்சியை விட, தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை, தன்னுடைய மறைவான வாழ்க்கை அது தூய்மையானதாக இருக்கும், அது பேணுதல் மிக்கதாக இருக்கும், அது பக்குவம் நிறைந்ததாக இருக்கும் என்று ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சொல்கிறான் என்று ஹஜ்ரத் அல்லாமா சுஃபியான் இப்னு உய்னா ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள். ஆக மொத்தத்தில் அல்லாஹ் சொல்லக்கூடிய அதில் என்பதற்கு பல்வேறு விரிவுரைகள் இருக்கிறது. பொதுவாக அதில் என்ற வார்த்தைக்கு நாம் அகராதியிலே விளக்கத்தை தேடுவோமையானால் நேர்மை, நீதி என்று பொருள் கிடைக்கும். அல்லாஹ் சொல்லுகிறான், நேர்மையாக வாழுங்கள் என்கிறான், நீதியோடு நீங்கள் வாழுங்கள் என்கிறான். உங்கள் வாழ்க்கையில் நேர்மைக்கு பங்கம் விளைவிக்கக்கூடிய எந்த செயலும் வந்துவிட வேண்டாம். நீதி தவறாத ஒரு நல்ல மனிதராக நீங்கள் வாழுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். பல நேரங்களில் மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய பதவி அல்லது அவனிடத்திலே விளையாடக்கூடிய கொஞ்சம் பொருளாதாரம் அல்லது அவன் கற்றிருந்த கல்வி சில நேரங்களில் நீதி என்கின்ற கோட்டையை விட்டு மனிதனை விலகச் செய்து விடுகிறது. அல்லாஹ் சொல்லுகிறான், எவ்வளவு உயரத்திற்கு நீங்கள் போனாலும் நேர்மையை கைவிட்டு விடக்கூடாது. நீதி மிக்கவராக நீங்கள் இருக்க வேண்டும். நாம் நினைக்க வேண்டாம் பொறுப்பில் இருப்பவர்கள் தான் நீதியோடு இருக்க வேண்டும் என்று. கிடையாது. நம்மிலே ஒவ்வொருவரும் பொறுப்பாளிகள். நமக்கு வழங்கப்பட்ட பொறுப்பை குறித்து இறையிடத்திலே நாம் கேள்விக்குட்படுத்தப்படுவோம். அதற்கு பதில் சொல்லித்தான் ஆக வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சையதுனா அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு என்ற ஒரு சஹாபி, அவங்கள அனுப்பி வைக்கிறாங்க. எங்கே அனுப்பி வைக்கிறாங்கன்னா, ஹைபர் என்ற ஒரு யுத்தம் நடந்தது. அந்த ஹைபரிலே யூதர்களுக்கு எதிராக நடைபெற்ற யுத்தத்திலே அவர்கள் வரி தருவதாக ஒப்புக்கொண்டு அந்த யுத்தம் இல்லாமலேயே முடிவுபடுகிறது. சண்டைகள், ஆயுதங்களை கொண்டு ஒருவர் எதிர்த்தல், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இல்லாமையே அது முடிவுக்கு வருது. இப்போ யூத பகுதியில் இருக்கக்கூடிய நிலப்புலங்களை அளவெடுத்து அந்த அளவிலிருந்து கொடுக்கக்கூடிய ஜிஸியாவை, வரியை வசூல் செய்வதற்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு என்ற ஒரு சஹாபியை அனுப்பி வைக்கிறாங்க. நேராக போகிறாங்க. போய் அவர்களுக்கான நிலம் என்ன, எது விளைச்ச நிலம், எது விவசாய நிலம், அவர்களுடைய சொத்து பத்துகள் என்ன என்பதையெல்லாம் ஆய்வு செய்து கடைசியில் வரியை எழுதக்கூடிய நேரத்திலே அந்த யூதர்களில் முக்கியமான ஒருவர் வந்தவர் சொன்னார், அப்துல்லா ரவாஹாவிடத்திலே, கொஞ்சம் பார்த்து செய்யுங்க, உங்களுக்கு நாங்கள் என்ன செய்யணுமோ அதை நிறைவாக செய்கிறோம். இன்றைக்கி சொல்கிறாங்களா இல்லையா, உங்களுக்கு செஞ்சதை நாங்கள் செஞ்சிடறோம், கொஞ்சம் நீங்கள் பார்த்து செய்யுங்க, நீங்கள் பார்த்துக்குங்க என்று சொல்லுவது இன்றைக்கி சர்வசாதாரணம். அப்படி சொன்னால்தான் இன்றைக்கு விவரமான ஆளுன்னு உலகம் நினச்சி வச்சிருக்குது. ஆனால் அது இஸ்லாத்திற்கும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கும் எவ்வளவு முரணானது. ரிஷ்வத், லஞ்சம் கொடுப்பதும் ஹராம் தான், லஞ்சம் வாங்குவதும் ஹராம் தான். கொடுத்தலும் எப்படி வட்டி கொடுப்பதும் ஹராம், வாங்குவதும் ஹராமோ அதே போன்று காரியத்தை நிறைவேற்றிக் கொள்வதற்காக வேண்டி கொடுத்தலும் ஹராம் தான், வாங்குதலும் ஹராம் தான். இவரிடத்திலே அந்த மக்கள் சொல்கிறாங்க, நாங்கள் உங்களுக்கு பார்த்து செஞ்சிடறோம், நீங்கள் பார்த்து செய்யுங்க, கொஞ்சம் கணக்கை கம்மியாக போடுங்க, கம்மியாக காட்டுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அன்பு தோழர் சையதுனா அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ரலியல்லாஹு சொன்னாங்க, இந்த பூமியிலேயே எனக்கு ரொம்ப வெறுப்பான ஆட்கள் நீங்கள், ஏன்னா அவ்வளவு தொந்தரவு கொடுத்துருக்கீங்க முஸ்லீம்களுக்கும் ரசூலுல்லாஹ்வுக்கும். இந்த பூமியிலே எனக்கு ரொம்ப விருப்பமான நபர் யார் என்றால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனக்கு விருப்பமான ஒரு நபரிடத்திலிருந்து நான் வருகிறேன். எனக்கு வெறுப்பிற்குரிய மனிதர்களிடத்திலே நான் நினைச்சா எப்படினாலும் தாறுமாற நடந்துக்கலாம், ஆனால் நடக்க மாட்டேன்.
என் நாயகத்தின் வழி அதுவல்ல, அப்படி எங்களை அவர்கள் வழிகாட்டவில்லை. நீதியாக நேர்மையோடு யாராக இருந்தாலும் அவர்களை அப்படித்தான் பாவிக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுத்திருக்காங்க. நீங்க போடக்கூடிய சில்லறை துண்டுகளை எடுத்துக்கொண்டு, நீங்கள் வீசக்கூடிய சில எலும்பு துண்டுகளை எடுத்துக்கொண்டு, எனக்கு பிரியமான ஒரு மனிதருக்கு எதிராக நான் செயல்பட மாட்டேன், முடியாது முடியாது முடியவே முடியாது என்றார் சையதுனா அப்துல்லா இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு. யூதர்களுடைய தலைவர்கள் சில பேர் சொன்னாங்களாம், அவருடைய அந்த பாறை போன்ற உள்ளத்தை பார்த்து சொன்னாங்களாம், வல்லாஹி பிஹாதா காமத்தி சமாவாத்து வல்லர். இந்த மாதிரியான மனுஷங்கள்லாம் உலகத்தில் வாழ்றதுனால தான் வான பூமிலாம் இருக்குது, இன்னும் இல்லைன்னா இடிஞ்சு கீழே விழுந்துடும். இந்த மாதிரியான சில நல்லுள்ளங்கள், சில நல்லவர்கள், எல்லா நேரத்திலும் எல்லா காலகட்டத்திலும் நடுநிலையோடு இருப்பவர்கள், நீதி தவறாத நீதிமான்கள் இருப்பதினால்தான் பூமி உயிர்ப்போடு இருக்கிறது, வான பூமி இயங்கிக் கொண்டிருக்கிறது என்றார்கள் யூதர்களினுடைய முக்கிய தலைவர்கள். நான் எதுக்கு சொல்றேன்னா, அல்லாஹ் சொல்லுகிறான் நேர்மையாக இருங்கள் என்று. எல்லா காலகட்டத்திலும் நீங்கள் நேர்மை தவறாதீர்கள் என்கிறான். ஆனால் இன்னைக்குள்ள சூழல் எப்படி இருக்கிறது? கொஞ்சம் தானே பார்த்து கொள்ளலாம் என்று எங்கே திரும்பினாலும் எல்லா இடத்திலும் நேர்மைக்கு மாற்றாக, நீதிக்கு எதிரான விஷயம்தான். அதனுடைய வெளிப்பாடு தான் ஏரிகள் முழுக்க குடியிருப்புகளாக மாறி இருக்கிறது. எனவே மழை ஏற்படுகிற பொழுது, வெள்ளம் ஏற்படுகிற பொழுது ஏரியில் தேங்கி நின்ற தண்ணிகளை போன்று அந்த ஏரிகளை ஆக்கிரமித்திருக்கக்கூடிய அந்த பில்டிங்குகளை, அந்த கட்டிடங்களையும் தண்ணீர் சூழ்ந்திருக்கிறது. பார்க்கிறோமா இல்லையா? எங்கே ஏற்பட்ட கோளாறு? யார் ஏற்படுத்தியது அந்த கோளாறை? யார் மயங்கினார் அவர்களுடைய காசுகளுக்கும் அவர்களுடைய அதிகாரத்திற்கும்? பார்க்கிறோம். மௌத்தான நபரை வைத்து கூட பல ஆண்டுகளுக்கு பிறகு அவருடைய பெயரை பயன்படுத்தி நடைபெறக்கூடிய பித்தலாட்டங்களையும் ஊழல்களையும் பார்க்கிறோம் இல்லையா? சட்டத்தின் ஓட்டைகளை பயன்படுத்தி கொண்டு இன்னைக்கு நிறைய நபர்கள் சர்வசாதாரணமாக மக்களுக்கு, பொதுமக்களுக்கு இடையூறு தரக்கூடிய விஷயத்தை தங்களிடத்திலே கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை வைத்து, தங்களிடத்தில் இருக்கக்கூடிய ஆட்சியை வைத்து அல்லது பொறுப்புகளை வைத்து சூறையாடி கொண்டிருக்கிறார்கள், பந்தாடி கொண்டிருக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம். 5 வருஷம் தானே, பார்ப்போம் எவ்வளவு மக்களுக்கு செய்ய முடியுமோ செய்ய முடியாதோ, அது அடுத்த கட்டம். நம்மளால எவ்வளவு சேர்த்திக்க முடியும் என்பதுதான் இன்றைக்கு பெருவாரியான சிந்தனையாக மாறி இருக்கிறது. ஆனால் அல் குர்ஆனும் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் நேர்மைக்கும் நீதிக்கும் இலக்கணமாக ஒரு முஸ்லிம் வாழ வேண்டும் என்று சொன்னார்கள். எனவேதான் நாளை மறுமையிலே எல்லோரும் வெயிலில் வெந்து கொண்டிருக்கிற பொழுது, தங்களுடைய வேர்வையில் நினைந்து மூழ்கி கொண்டிருக்கிற பொழுது, சிலருக்கு மட்டும் அல்லாஹ் தன்னுடைய அரிசின் நிழலை கொடுப்பான். அவர்கள் இளைப்பாறுவார்கள், அவர்களுக்கு வேர்வை இருக்காது, அவர்கள் பயப்பட மாட்டார்கள், அவர்களுக்கு எந்த ஒரு பதட்டமும் இருக்காது. 7 விதமான சாரார்கள். அதிலே ஒருவர் தான் இமாமுன் ஆதிலுன், நேர்மையாக நடந்து கொண்ட ஒரு தலைவர், நீதமாக நடந்து கொண்ட ஒரு பொறுப்பாளர். அல்லாஹ் அவரை கண்ணியம் செய்வான். அந்த நேரத்திலே அவரை பரிதவிக்க விட மாட்டான். காரணம், தன் வாழ்வில் தனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பில், தான் வகித்த பதவியில், தனக்கு இருந்த கல்வியில், தனக்கு கீழ் இருக்கக்கூடிய மக்களை நிர்வகிப்பதில் அவர் நீதத்தோடு இருந்தார், நேர்மையாக இருந்தார். இருப்பவருக்கு ஒரு போன்றும் இல்லாதவருக்கு வேறு ஒரு போன்றும் உண்டான சட்டங்களோ நியதிகளோ அவரிடத்திலே இல்லவே இல்லை. எல்லாரையும் சமமாக பாவித்தார், எல்லோரிடத்திலும் சமமாக நேர்மையோடு நடந்தார். இவருக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய வெகுமதி என்னவென்றால், நாளை மறுமையிலே எல்லாரும் மூழ்கி கொண்டிருக்கிற பொழுது அந்த மாதிரியான நபர்களை துண்டாக தூக்கி தன் அரிசின் நிழலிலே கொடுத்து, அவருக்கு நிழல் கொடுத்து அழகு பார்ப்பான் என்றார்கள் பூமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் சொல்லக்கூடிய முதல் விஷயம் அதில், நேர்மையாக வாழுங்கள், நீதியாக இருங்கள். நீங்கள் செய்யக்கூடிய தொழில், உங்களுக்கான அந்த தலைவிதியை அல்லாஹ் தீர்மானித்து விட்டான். நீங்கள் எவ்வளவுதான் முட்டி மோதினாலும் அவன் எழுதியதுதான் உங்கள் கைகளுக்கு வந்து சேரப்போகிறது. நீங்கள் அடைந்து கொள்ள போகிறீர்கள். அதை அடைய வேண்டும் என்ற எண்ணத்திலே, உங்களுக்கானதை தேட வேண்டும் என்ற எண்ணத்திலே, நேர்மைக்கு மாறாக நீதியை தூக்கி எறிந்துவிட்டு நீங்கள் ஒருபொழுதும் தேடாதீர்கள். அது நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை தராது, ஆனந்தத்தை தராது, நிம்மதியை தராது, பரிதவிப்பையும் பதட்டத்தையும் மட்டும்தான் உங்களுக்கு கொடுத்து கொண்டே இருக்கும். ஒன்று. ரெண்டாவது சொல்றான், வல் இஹ்சான், நன்மை செய்யுங்கள் என்கிறான். ஊருக்கு நீங்கள் என்ன செய்யுங்கள்? உபகாரம் செய்யுங்கள் என்று சொல்கிறான். அல் குர்ஆனை நீங்கள் திருப்பி பாருங்கள். அல்லாஹ் ஒரு இடத்துல சொல்றான், வலா தஸ்தவில் ஹஸனத்து வல ஸய்யிஆ, நன்மையும் தீமையும் நிச்சயம் ஒன்றே ஆகாது, ஒன்றே ஆகவே ஆகாது.
இத்ஃபா பில்லதி ஹிய அஹ்ஸன், தீமையை நீங்கள் கண்டால் பார்த்தால் அதை தடுக்க நினைத்தால் அழகிய முறையில் அதை மாற்றிக் கொடுங்கள், அழகான முறையில் அதை நீங்கள் களைவதற்கு முயற்சி எடுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். நம்முடைய பேச்சில், நம்முடைய செயலில், நம்முடைய நடவடிக்கைகளில், நம்முடைய இன்னபிற விஷயங்களில் நன்மைகள் மேலே தெரிய வேண்டும். அல் குர்ஆனில் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இறை நம்பிக்கைக்கு எக்கச்சக்கமான கிளைகள் இருக்கிறது. இறை நம்பிக்கை என்பது அது பல கிளைகளை கொண்ட ஒரு பெரும் ஆலமரம். அது அந்த கிளைகளில் ஒன்றுதான், முதன்மையான கிளைதான் லா இலாஹ இல்லல்லாஹ். அந்த கிளைகளில் ஒன்றுதான் இமாத்தத்துல் அதா அனி தரீக், பாதையில் நடந்து போகிற பொழுது பாதசாரிகளுக்கு இடர் தரக்கூடிய பொருள் கிடந்தால் குனிந்து நீங்கள் எடுத்து அப்புறப்படுத்தி போடுவது. அதற்குத்தான் தூய்மை பணியாளர்கள் இருக்கிறார்களே, அவர்கள் பார்த்துக் கொள்வார்கள் என்று ஓரம் சென்று போவது ஈமானின் வெளிப்பாடு அல்ல. இது இடர் தரக்கூடிய பொருள் என்பதை நீங்கள் உணர்ந்தால் உங்களுடைய தரம் என்று ஒன்று இருக்கும். சமூகம் உங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய அந்தஸ்து, ஊர் உங்களை பார்க்கக்கூடிய பார்வை, உங்கள் குடும்பம் உங்களை பார்க்கும், எல்லாத்தையும் வச்சுட்டு அல்லாஹ்வின் தூதரின் வார்த்தை இது, எடுத்து போட்டால் ஈமானின் வெளிச்சம் உள்ளவர் என்று பெருமானார் சொல்லியிருக்கிறார்கள், குனிந்து அதை அப்புறப்படுத்தி போடுவது, இதுவும் நன்மைதான் என்றார்கள். நம்மிலே பலருக்கு என்ன பிரச்சனைனா, நம்மள பல பேர் 4 சுவத்துக்கு உள்ளே வந்தால் மட்டும்தான் நன்மை செய்ய முடியும் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அது முற்றிலும் தவறானது. 4 சுவர் என்று நான் சொல்வது மஸ்ஜிதினுடைய கட்டிடத்தை சொல்கிறேன், பள்ளிவாசல் என்கின்ற அந்த அமைப்பை சொல்கிறேன். அதுக்குள்ளே மட்டும் வந்தால்தான் நன்மைகள் செய்ய முடியும் என்று நினைக்கிறார்கள். கிடையாது. அதையும் தாண்டி எக்கச்சக்கமான நன்மைகளின் வாசல் இருக்கிறது. உங்கள் உடம்பில் ஜாயிண்டுகள் பல இருக்கிறது, உடம்பிலே பல மூட்டுகள் இருக்கிறது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்க உங்க அந்த மூட்டு சரியாக இயங்கினால்தான் உங்களுடைய இயக்கம் சரியாக இருக்கும். எங்கேயாவது ஒரு இடத்துல பிளாக் ஆயிடுச்சுன்னா குனிஞ்சவர் எந்திரிக்க முடியாது, எந்திரிச்சவரால் குனிய முடியாது. கழுத்தை நாம் இங்கே திருப்புகிறோம், அங்கே திருப்புகிறோம். என்னுடைய நண்பர், நெருக்கமான ஒரு நண்பர், ஒரு சில வருடங்களாக அவரால் கழுத்தை வலது பக்கம் முழுமையாக இப்படி திருப்ப இயலாது. ஏன்னு கேட்கும்போது சொன்னார், பஸ் டிராவல் அதிகமாக பண்ணிக்கிட்டே இருந்தேன், திடீர்னு என்னமோ தெரியல, ஒரு நாள் இங்கே முடுக்கென்று ஒரு சத்தம் கேட்டது, அதற்கு பின்னால் என்னையால் வலது பக்கம் இப்படி கழுத்தை திருப்பவே முடியாது. இந்த பக்கம் இருப்பவரை நான் பார்க்க வேண்டும் என்றால் இப்படி திரும்பி தான் நான் பார்க்க வேண்டும். ஒரு சின்ன மூட்டு தான், வேலை செய்யாமல் போனால் நம்முடைய இயல்பு வாழ்க்கை பாதித்துவிடும் இல்லையா? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உங்க உடம்புல 360 மூட்டு இருக்குது, அதெல்லாம் சரியா இயங்குறதுனால தான் உங்களால் உட்கார முடியுது, எந்திரிக்க முடியுது, கையை மடக்க முடியுது, நீட்ட முடியுது, விரல்களை மடக்குகிறோம், நீட்டுகிறோம். இது எல்லாத்துக்கும் நீங்க ஒவ்வொரு நாளும் 360 தர்மம் செய்யணும். நாங்கள் சஹாபாக்கள், ஏழை சஹாபாக்கள் கேட்டாங்க, எங்களால் எப்படி 360 ரூபா கொடுக்க முடியும்? இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க, நாங்கள் இல்லாப்பட்ட மக்களாச்சுன்னு கேட்டாங்க. இப்போ ரசூலுல்லாஹ் அதற்கு வழி சொல்லினார்கள். என்ன வழி தெரியுமா? யஅதிலு பைனல் இஸ்னைனி ஸதகா, 2 பேருக்கு இடையிலே நீதியாக நேர்மையாக நடப்பது அதுவும் தர்மம் தான், அதுவும் ஒரு வகையில் அறம்தான். யுஈனு ரஜுலு அலா தாபத்திஹி வ யஹ்மிலு அலைஹா, ஒருவர் சிரமப்பட்டு கொண்டிருக்கிறார், அவரை அவருடைய வாகனத்தை எடுத்து கொடுத்து அவரை அதில் ஏற்றி விடுவது இதுவும் அறம்தான், நன்மை தான். நாங்கள் பைக் எடுக்க முடியல, கஷ்டப்பட்டு நிற்கிறாரு, போய் எடுத்து கொடுத்து அவரை ஏற்றி விடுறது. ஒருவர் தன்னுடைய சுமையை தூக்க முடியாமல் தூக்கி கொண்டு போகிறார், ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்கள் அவருடைய சுமையை தூக்கி கொடுத்து அவருக்காக செய்யக்கூடிய இந்த விஷயமும் நன்மைதான். அல் கலிமத்து தய்யிபா ஸதகா, நல்ல வார்த்தை பேசுவது, மனதை மகிழ்விக்கக்கூடிய வார்த்தை பேசுவது இதுவும் தர்மம் தான் என்றார்கள். குல்லு குத்வத்தின் யக்தூஹா இலல் மஸ்ஜித், பள்ளிவாசலுக்காக வேண்டி எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டெப்பு, அந்த ஸ்டெப்பும் சதகா தான். ரசூலுல்லாஹ் கடைசியில் சொன்னாங்க, யுமீத்துல் அதா அனி தரீக்கி சதகா, மக்கள் நடக்கக்கூடிய பாதையில் இடர் தரக்கூடிய பொருள், கல்லோ முள்ளோ அல்லது வேறு ஏதாவது காலை கிழிக்கும் வஸ்துக்களோ அல்லது பாதசாரிகளுக்கு இடையூறு தரக்கூடியதோ கிடந்தால் அப்புறப்படுத்தி போடுவது இதுவும் நன்மைதான். நாங்கள் சொல்லிட்டு நிப்பாட்டல, சொர்க்கத்தில் சில நபர்களை நான் காணுகிறேன், அதிலே ஒருவர் சொர்க்கத்தின் நாலாபுறங்களிலும் சுத்தி திரிந்து கொண்டு சொர்க்கத்தின் பேரழகிலே அவர் சொக்கி போய் இருக்கிறார். நான் விசாரித்தேன், இவர் ஏன் இவ்வளவு சந்தோஷத்தோடு சொர்க்கத்தில் சுத்துகிறார், இவருக்கு அல்லாஹ் எப்படி இந்த சொர்க்கத்தை வழங்கினான் என்று கேட்டேன்.
எனக்கு சொல்லப்பட்டது, வழியில் ஒரு நாள் நடந்து போனார், ஒரு மரம் கீழே முறிந்து கிடந்தது, அது மக்களுக்கு இடர் கொடுத்து கொண்டிருந்தது, வாகனங்கள் பயணிக்க முடியவில்லை. இவர் தன் கையில் வைத்திருந்த கோடாரியை கொண்டு அந்த கிளைகளை ஒவ்வொன்றாக வெட்டி எடுத்து அந்த பாதையை சரி செய்து அந்த மரங்களை, அந்த கிளைகளை எல்லாம் அப்புறப்படுத்தி போட்டார். இந்த செயல் அல்லாஹ்விற்கு பிடித்தது, எனவே சொர்க்கத்தை கொடுத்தார். ஒரு சின்ன செயல்தான். பாதையில் இருக்கிறோம், திடீரென்று காத்தடித்திருக்கிறது, ஒரு மரம் கீழே விழுந்து கிடக்கிறது, கார்ப்பரேஷன் வந்தா பார்க்கும் அப்படின்னு நினைச்சிட்டு போறது சராசரி மனிதனின் எண்ணம். அக்கம் பக்கத்தில் இருப்பவர்கள் பார்த்துக் கொள்வார்கள், நமக்கு ஏன் வீண் வம்பு என்று நினைப்பது, அது சுயநலத்தின் வெளிப்பாடு. ஆனால் இது மக்கள் போகும் பாதை. தேவையில்லாம ஏன் இந்த இடத்துல நெருக்கல் ஏற்படணும், ஏன் மக்களுக்கு இடைஞ்சல் ஏற்படணும், நம்மால் என்ன முடியும் செய்ய முடியும் என்று நினைத்து இறங்கி செய்வது, இதுதான் ஈமானின் வெளிப்பாடு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நன்மை செய்யுங்கள், அதற்கு எக்கச்சக்கமான வழிகள் இருக்கிறது என்றார்கள். வாழும் பொழுது மட்டுமல்ல பெருமக்களே, ஒருவர் வாழ்ந்ததற்கு பிறகும் அவருக்காக நன்மை செய்ய முடியும். ஆமாம், இன்னைக்கு இஸ்லாத்தை தவிர்த்து வேறு கொள்கையை பின்பற்றக்கூடியவர்களிடத்திலே ஒருவர் இறந்து விட்டாலே அதை தொடுவதற்கு கூட அச்சப்படுவார்கள், பக்கத்தில் போவதற்கு பயப்படுவார்கள். கடைசி காரியங்கள் செய்வதற்கென்று சில நபர்களை நியமித்து வைத்திருக்கிறார்கள். ஆனால் பரிதாபம், அந்த காரியங்களை செய்பவர்களை கூட சமுதாயம் ஒரு விதமான இழிவான கண்ணோட்டத்தில் தான் பார்க்கிறது. ஈமை சடங்குகள் செய்யக்கூடியவர்கள் அவங்கள ஒரு மாதிரியான கண்ணோட்டத்தில் தான் ஒதுக்கி வச்சிருக்கு. இஸ்லாத்தில் அப்படி உண்டா? கிடையவே கிடையாது. ஒருவர் இறந்து விட்டால் அவரை தொட்டு தூக்கி அவரை குளிப்பாட்டி அவருக்கான கஃனை செய்து தஃபன் செய்து அவரை தோளி தூக்கி கொண்டு போய் வைத்து அவரை தொழுகை நடத்தி அடக்கம் செய்யும் வரை ஒருவர் நின்றால் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க 3 கீராத் நன்மை கிடைக்கும். தொழுகையில் கிடைக்காத நன்மை, இன்ன பிற விஷயங்களில் கிடைக்காத நன்மை, ஒரு மனிதனின் மரணத்தின் நேரத்திலே அவரை குளிப்பாட்டி கஃன் செய்து இறுதி கடமைகளை செய்து நல்லடக்கம் செய்யும் இடத்தில் போய் நின்று தொழுது நல்லடக்கினால் 3 கீராத் நன்மைன்னாங்க. சஹாபாக்களுக்கு கீராத்னா என்ன யாரோ சொல்லலாம் கேட்டாங்க. ஒரு கீராத்ன்றது ஒரு உஹது மலை அளவுன்னாங்க. மதீனாவுக்கு போன மக்களிடத்தில் கேட்டு பாருங்கள், உஹது மலை வலப்பக்கமும் இடப்பக்கமும் திரும்பி பார்த்தால் பறந்து விரிந்து கிடக்கும். ஒரு மலையின் அளவே அவ்வளவென்றால் 3 மலையின் அளவு நன்மையை அல்லாஹ் ஒருவரின் இறுதி அந்த ஊர்வலத்திலே அவருடைய இறுதியான நல்லடக்கத்திலே கலந்து கொள்வதன் மூலமாக கிடைக்கிறது என்றார்கள் பூமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒன்றும் இல்லைங்க, ஒருத்தர் இறந்துட்டாரு, அவருக்காண்டி என்ன செய்யறாருன்னா மண்வெட்டி எடுத்து மண்ணிலே போட்டு குழியை தோண்டுகிறார் ஒருவர். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஹதீஸை கவனிங்க. ரசூல் சொன்னார்கள், மன் ஹஃபர கப்ரன் பனல்லாஹு லஹு பைத்தன் ஃபில் ஜன்னah. யார் தன் சகோதரனுடைய இறப்பு செய்தியை கேள்விப்பட்டு அவருக்காக வேண்டி கபிரிலே இறங்கி குழி வெட்டுகிறாரோ இவருக்கு பகரம் அல்லாஹ் கொடுப்பான். எப்பொழுதுமே மனிதர்களாகிய நாம் கொடுக்கும் பகரம் என்பது குறைவு, அல்லாஹ் கொடுக்கும் பகரம் என்பது நிறைவு. அல்லாஹ் சொல்லுகிறான், இவர் குழி தோண்டினார், இவருக்கு பகரத்தை அல்லாஹ் சொர்க்கத்திலே ஒரு வீடாக கொடுப்பான், ஒரு வீட்டை கட்டி கொடுப்பான். அடுத்து சொன்னாங்க, மன் கஸ்ஸல மையித்தன், ஒருவர் இறந்து போய்விட்டார், அவரை ஒருவர் நின்று குளிப்பாட்டுகிறார். இன்னைக்கும் நிறைய பாகங்களில் இருக்கிறது. இறந்து விட்டால் ஊர்க்காரர்கள், உறவுக்காரர்கள், நண்பர்கள் தான் எல்லா கடமைகளையும் செய்வார்கள். சில நேரங்களிலே நகரங்களில் வசிக்கக்கூடிய மனிதர்கள் ஏன் அதற்கு தயங்குகிறார்களோ, ஏன் முன்வர தயங்குகிறார்களோ தெரியவில்லை. ஆனால் இன்னைக்கும் கிராமங்களிலே, நகரங்கள் அல்லாத உட்பகுதிகளிலே மக்கள் இதை துணிந்து ஆர்வத்தோடு நன்மையை எதிர்பார்த்து களத்தில் நின்று செய்வதை நாம் காணுகிறோம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, யார் ஒரு இறந்து போன மையத்தை குளிப்பாட்டுகிறாரோ அதற்கு பகரம் என்ன தெரியுமா? ஹரஜ மின் ذுனூபிஹி கயௌமின் வலதத்துஹு உம்முஹு. அந்த காரியத்தை செய்தவர் அன்று பிறந்த பாலகனாக மாறுகிறார். அல்லாஹு அக்பர். ஹஜ்ஜில் கிடைக்கும் கூலியை ஒரு மையத்தை குளிப்பாட்டினால் கிடைக்கும். நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜுக்கு போனாதான் கயௌமின் வலதத்துஹு உம்முஹுன்ற வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்க. அன்று பிறந்த பாலகனாக திரும்புகிறார் என்றார்கள் பெருமானார். ஹஜ்ஜை முடிச்சு வரும்பொழுது லட்சங்களை செலவு செய்து 40 நாட்கள் அல்லது 15 நாட்கள் 20 நாட்கள் கடும் சிரமத்தை எடுத்து அந்த கிரிகைகளை முடித்து வருகிற பொழுது கிடைக்கும் நன்மை, இறந்து போன ஒரு மையத்தை நீங்கள் தொட்டு குளிப்பாட்டினால் அல்லாஹ் தருவான் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உட்கார்ந்து கஃன் செய்கிறார், கஃன் இடுகிறார். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மன் கஃபன மையித்தன் கஸல்லாஹு அதத அஸ்வாபிஹி மினல் ஜன்னah. இறந்து போன தன் சகோதரனுக்கு ஒரே ஒரு துணியை கொண்டு கஃன் இடுகிறார், அல்லாஹ் இவருக்கு இந்த துணிக்கு பகரமாக 1000 சொர்க்கத்தின் பட்டாடைகளை கொடுக்க போகிறார். ஒரு கஃன், மேலே ஒரு ஆடை, கீழே ஒரு ஆடை.
இவ்வளவுதானே, வேற என்ன இருக்குது? இதை செய்வதனாலே ஆயிரம் ஆயிரம் பட்டாடைகள், சொர்க்கத்தின் ஆடைகள். உலகத்தில் பட்டு ஹராம், சொர்க்கத்தில் சொர்க்கவாதிகளுக்கு உடுப்பே பட்டுதான். அதை கொடுத்து அழகு பார்ப்பான் என்றார்கள் பூமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எதுக்கு சொல்றேன்னா, நன்மையின் வழி எக்கச்சக்கமாக இருக்கிறது. ஒரு மனிதனின் வாழ்வோடு முடிந்து போவதில்லை, வாழ்ந்ததற்கு பிறகும் நன்மையின் வழி தொடர்கிறது. அதுவும் குறிப்பாக மௌத்தான அந்த ஜனாசாவை கையாளக்கூடிய விதத்தை இப்படி சொல்லி ஊக்கப்படுத்துனதுனால தான் உலகமே கொரோனாவின் மரணத்தை பார்த்து ஓரம் கட்டி வேடிக்கை பார்த்த பொழுது, உறவுகளும் நண்பர்களும் தொடமாட்டோம், எங்களுக்கு பற்றி எடிந்துவிடும், நாங்களும் பாதிக்கப்பட்டு விடுவோம், தயவு செய்து யாராவது வந்து எங்க அத்தாவினுடைய ஜனாசாவை நீங்க அதை நல்லடக்கம் செய்யுங்களே என்று கேட்ட பொழுது முஸ்லிம் சமூகத்தின் வாலிபர்கள் இறங்கி பணி செய்தார்கள். என்றால் எதற்கு? இந்த சுப செய்திகளை எல்லாம் வைத்துத்தான், வேற ஒன்றும் இல்லை. ஒருவரின் இறப்பின் நேரத்தில் அவருக்கு செய்ய வேண்டிய மரியாதையை மிகச்சிறப்பாக செய்கிற பொழுது அதனால் கிடைக்கும் பலன் என்பது ஆயிரம் ஆயிரம் மடங்கு நன்மைகளை உங்களுக்கு தந்துவிடும் என்று பூமான் நபி சொன்னதினால்தான் இதை செய்கிறார்கள் முஸ்லிம்கள் இன்னைக்கு வரைய. எஸ்ஆர்எஸ் ஷம்சுல் ஹஸரத்னு சொல்லி ஒரு பெரிய மகான் இருந்தாங்க. இன்னைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல ஆலிம்களின் வழிகாட்டி அவர்கள் தான் ஆசிரியர் பெருமகனார். அவங்கள்ட்ட ஒருத்தர் வந்தாராமா. வந்தவர் என்ன கேட்டாராமா, நான் ஒரு கிளி ஜோசியர், கூண்டுக்குள்ள கிளியை வச்சுக்கிட்டு அப்படி ஊர் ஊராக போவேன். இந்த கிளி எடுத்து போடக்கூடிய சீட்டை பார்த்து நான் வந்து கதை சொல்லுவேன், ஜோசியம் சொல்லுவேன். எனக்கு இப்போ ஒரு விருப்பம் என்ன அப்படின்னா, நான் முஸ்லீம் ஆயிரும்னு ஆசைப்பட்றேன். அப்போ அவங்க சொன்னாங்களா, எப்போ ஜோசியம் இந்த மாதிரி ஜாதகம்லாம் இஸ்லாத்தில் செல்லாத, நீ இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பின்னாடி இந்த மாதிரியான காரியம்லாம் செய்ய முடியாதப்பா, அது தடை செய்யப்பட்ட காரியமாச்சே என்று சொன்னவுடன் அந்த மனுஷன் சொன்னாராம், அந்த கிளி ஜோசியர், நான் கலிமா சொல்வதற்காக வேண்டி என் பூர்வீக தொழிலை கூட விடுவதற்கு தயார். என் உள்ளத்தில் ஏற்பட்ட ஒரே எண்ணம் என்னவென்றால், நான் இந்த பணியை செய்வதனாலே இப்படியே நான் என்னுடைய சமயத்திலேயே மௌத்தாகி இறந்து போய்விட்டால் என்னை அனாதை பிணம் என்று ஒதுக்கி தள்ளி விடுவார்கள். ஆனால் சத்திய இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டால் இறந்து போனவர் யாராக இருந்தாலும் சரி, அவருக்கான இறுதி மரியாதையை மிகச்சிறப்பாக செய்து நல்லடக்கம் செய்யக்கூடிய அந்த காட்சியை நான் பார்க்கிறேன். இதற்காக வேண்டியாவது நான் இஸ்லாத்திற்குள்ளே வர வேண்டும் என்று பிரியப்படுகிறேன் என்று அந்த மனிதர் சொன்னதாகவும் அதற்கு பிறகு அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதாகவும் ஒரு செய்தியை அல்லாமா எஸ்ஆர்எஸ் ஷம்சுல் ஹஸரத் என்ற ஒரு பெரிய மகான் அவர்கள் சொல்லி அவர்களின் மாணவர்கள் தரக்கூடிய தகவல் இது. எதுக்கு சொல்றேன்னா, இறுதி நல்லடக்கத்தை பார்த்து கூட பல மனிதர்களுடைய உள்ளங்கள் புரண்டிருக்கிறது. அவ்வளவு அமைதியாக, அவ்வளவு நேர்த்தியாக, அவ்வளவு கண்ணியத்தோடு அந்த மௌத்திடத்தில் இறந்து போன மனிதரிடத்தில் நடந்து கொள்ள வேண்டும், அது நன்மைதான் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் என்பதை உணர்த்தியது பூமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்புறம் இரண்டாவது அல்லாஹ்வின் தூதர் அல்லாஹ் சொல்லுகிறான், நீங்கள் முதலில் நேர்மையோடு இருங்கள், இரண்டாவது நன்மைகளை தேடி தேடி செய்யுங்கள், மூணாவது அல்லாஹ் சொல்லுகிறான் வஈதா இதில் குர்பா, உங்கள் உறவுகளை அரவணைத்துக் கொள்ளுங்கள், உங்க உறவுக்காரங்களுக்கு கொடுங்க, உங்களுக்கு அல்லாஹ் தந்ததை கொண்டு உங்கள் உறவுகளுக்கு கொடுங்கள். வஅபுதுல்லாஹ வலா துஷ்ரிகு பிஹி ஷைஆ, அல்லாஹ் சொல்றான், நீங்க அல்லாஹ்வை வணங்குங்கள், அவனுக்கு எந்த இணையும் கற்பித்து விடாதீர்கள், உங்களை பெற்ற பெற்றோர்களுக்கு உண்மையான பிள்ளையாக இருங்கள், உங்கள் உறவுகளுக்கு கொடுத்து வாழுங்கள், உங்கள் உறவுகளை நீங்கள் ஒரு விதமான நிர்கதி நிலையிலே விட்டு விடாதீர்கள், அவர்கள் கையை பிசையக்கூடிய நிலையில் இருக்கிற சமயத்தில் நீங்கள் கண்டும் காணாமலும் போய் விடாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். எனவேதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபி கேட்டாரு, நான் யாருக்கும் ரொம்ப உபகாரமா இருக்கணும்னு கேட்டாரு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உன்னை பெத்த தாயின்னாங்க. அடுத்து யாருன்னு கேட்டாங்க. 3 தடவை அம்மாவை சொல்லிட்டு 4வது அப்பாவை சொன்னாங்க. அதுக்கடுத்து யாருன்னு கேட்டாங்க. சும்மா அதுனாக்க ஃபதுனாக்க, உங்க அம்மாவையும் அத்தாவையும் விட்டுட்டு அதுக்கு அடுத்து உனக்கு நெருங்கிய உறவு யாரோ அவர்கள், அதற்கடுத்து நெருங்கிய உறவு யாரோ அவர்கள், இப்படியே உன்னுடைய உறவின் மொத்தத்தோடும் நீ உபகாரத்தோடு நடக்க வேண்டும் என்பதை பூமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ரசூலுல்லாஹ்வுடைய துணைவியார். இந்த அம்மாட்ட ரொம்ப நாளாக ஒரு பெண்மணி அடிமையாக இருந்தது. இந்த அம்மாவுக்கு ஒரு எண்ணம், இந்த அடிமையாக ஏன் நம்மள்ட்ட இருக்கணும், நீ சுதந்திர பெண்ணாக போய்விடு, உன் விருப்பத்தை போன்று உலகத்திலே வாழலாம், இனிமே எனக்கு நீ வந்து அடிமை கிடையாது என்று சொல்லி அந்த அம்மாவை உரிமை விட்டுட்டாங்க. உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா உரிமை விட்டின பின்னர் ரசூலுல்லாஹ் நபி சொல்றாங்க, யார் ரசூலுல்லாஹ், என்ற ஒரு பெண்ணு அடிமையாக இருந்தாங்கல்ல, அவங்கள நான் உரிமை விட்டுட்டேன். ரசூலுல்லாஹ் இதை கேட்ட உடனே ஆனந்தப்பட்டு, நல்ல விஷயம் செஞ்சீங்க, ரொம்ப சந்தோஷம் சொல்லி ஒரு அன்பையும் ஒரு ஆதரவையும் ஒரு அங்கீகாரத்தையும் ரசூலுல்லாஹ் கொடுப்பாங்கன்ற எண்ணத்தில் சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் முதல்ல அந்த அன்பையும் ஆதரவையும் அங்கீகாரத்தையும் கொடுத்துட்டு சொன்னாங்க, லவ் அக்பர்தினி கப்ல அன் துஅதிகஹா ல அமர்துகி அன் துஅதியஹா அக்வாலகி,
அந்த பெண்ணை நான் உரிமையிட போகிறேன், அடிமை தலையை உடை தெரிய போகிறேன் என்ற செய்தி எனக்கு முன்னாடி சொல்லியிருந்தீங்கன்னா சும்மா அந்த பெண்ணை போக வைக்கிறதுக்கு பதிலாக உன்னுடைய ஹாலாக்கள், உன்னுடைய மாமிமார்கள் சில பேர் கஷ்டப்படுறாங்க, உங்களுடைய மாமிமார்கள் சில பேர் கஷ்டப்படுகிறார்கள், அந்த கஷ்டப்படக்கூடிய அந்த பெண்களுக்கு சேவகம் செய்வதற்காக, அவங்களுக்கு ஊழியம் செய்வதற்காக வேண்டியது அந்த பெண்ணை நீங்கள் கொடுத்துருக்கலாமே, ஏன் விட்டு கொடுத்தீங்க, ஏன் சும்மா விட்டுட்டீங்க என்று ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மு ஸலமா ரலியல்லாஹு அன்ஹா கேட்டதாக ஒரு செய்தி இருக்குது. இங்கே நாம் சொல்ல வரக்கூடிய செய்தி என்னவென்றால், நீங்கள் கொடுக்கக்கூடிய விஷயத்தை முதலில் உங்களின் உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுங்கள், உங்கள் உறவுகளை நீங்கள் அரவணைத்துக் கொள்ளுங்கள் என்றார்கள் பூமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே தான் ரெண்டு விஷயத்தை உலகத்தில் எல்லாருமே ஆசைப்படுவாங்க. ஒன்று, விசாலமான ரிஸ்க் கிடைக்கணும்னு ஆசைப்படுவாங்க. ரெண்டு, நீண்ட நெடிய காலம் உலகத்தில் வாழணும்னு ஆசைப்படுவாங்க. இந்த ரெண்டுக்கும் ஆசைப்படாத ஆளையாக உண்டா? யாரையும் சொல்ல முடியாது. நீண்ட பெருவாழ்வு வாழ வேண்டும். எனவே தான் எல்லோருடைய ஆசையும் நீண்ட ஆயுள், அதே போன்று நிறைவான ரிஸ்க். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மன் அஹப்ப அன் யப்சுத லஹு ஃபீ ரிஸ்கிஹி வ யன்ஸஅ லஹு ஃபீ அஸரிஹி ஃபல்யஸில் ரஹ்மஹ். இந்த ரெண்டும் யாரை ஆசைப்படுறீங்களோ, நிறைய உங்களுக்கு அல்லாஹ் ரிஸ்க்கை கொடுக்கணும், உங்களுடைய ஆயுளை அல்லாஹ் நீட்டி தரணும்னு ஆசைப்பட்டா உங்கள் சொந்தக்காரங்கள்லாம் நீங்கள் அரவணைச்சு கொடுங்க, அவங்களுக்கு கொடுங்க, அவர்களுக்காக வேண்டி உண்டான அந்த அரவணைப்பை நீங்கள் கொடுங்கள். இது உங்களுடைய வாழ்க்கை தரத்தையும் மேம்படுத்தும், உங்கள் ஆயுளையும் நீட்டித்தரும். உங்களுக்கு எல்லாம் தெரியும் நினைக்கிறேன், ஃபிரௌன் எவ்வளவு பெரிய கொடியவன், அட்டகாசத்தில் மொத்த உருவமாச்சே. ஃபிரௌனுக்கு ஆப்போசிட்டா ரெண்டு நபிமார்கள் துவா செய்கிறாங்க. ஒன்று மூசா அலைஹிஸ்ஸலாம், இன்னொன்று ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம். மூசா அலைஹிஸ்ஸலாம் துவா செய்கிறாங்க, ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் ஆமீன் சொல்கிறாங்க. நாம் கேட்குற துவாவே எனக்கு அடுத்த நாள் கிடைச்சன்னு நினைக்கிறோம். நபிமார்கள் கேட்கும் துவா எவ்வளவு பவர்ஃபுல். அதில் ஒருத்தவங்க அல்லாஹ்வோடு பேசின மூசா கலீமுல்லா. ஆனால் இவங்க கேட்ட துவாவை அல்லாஹ் 40 வருஷம் கழிச்சு தான் பூர்த்தியாக்கணும். 40 வருஷம் கழிச்சு தான் ஃபிரௌனுக்கு எதிராக கேட்ட துவாவை அல்லாஹ் அதை செயல்படுத்தினான். 40 ஆண்டுகளுக்கு பிறகுதான் ஃபிரௌன் அந்த நைல் நதியிலே மூழ்கடிக்கப்பட்டு இறந்து போனான், கொல்லப்பட்டான். ஏன் 40 ஆண்டுகள் அல்லாஹ் தாமதித்தான்? அதற்கு சில விளக்கங்களை எழுதுகிறார்கள். ஃபிரௌனிடத்தில் அட்டகாசமும் அழிச்சாட்டியும் நிறைந்து இருந்தாலுமே கூட அவனிடத்தில் ஒரு நல்ல பண்பு இருந்தது. என்னன்னா, அவன் சொந்தக்காரங்களை விட மாட்டான், சேர்த்துக்குவான், சொந்தக்காரர்களை அரவணைத்துக் கொள்வான், அவர்களுக்கான உதவி ஒத்தாசைகளை செய்வான். சின்ன சின்ன உதவியாகட்டும், சிரமம் சமயத்திலே முதலில் தன்னுடைய உதவிக்கரங்களை சொந்தங்களுக்கு நீட்டுவான். அதனாலேயே அந்த நல்ல பண்புனாலேயே அல்லாஹ் 40 வருஷம் அவனுடைய அதாபை தள்ளி போட்டான் என்று சொல்கிறார்கள் என்றால், உறவுக்கு கொடுப்பது, உறவுகளை அரவணைப்பது எவ்வளவு தூரம் முதன்மையானது. இன்னைக்கு காலப்போக்கில் வளர்ந்து வரக்கூடிய நாகரிகத்தின் வெளிப்பாடா அல்லது நம்மை நெருக்கி கொண்டிருக்கக்கூடிய கலாச்சாரத்தினுடைய நெருக்கங்களா தெரியவில்லை. உறவுகள் வேண்டாம், நாங்கள் தனித்தீவுகளாகவே இருந்துவிட்டு போகிறோம், யாரும் எதற்கும் எங்களுக்கு தேவையில்லை என்கின்ற சிந்தனை பெருகி இருக்கிறது. உண்மையில் இது ஆரோக்கியமற்றது. உறவுகளும் நண்பர்களும் நம்மை சுற்றி இருப்பவர்களும் எப்போதும் சேர்ந்திருக்கிற பொழுது நிச்சயம் நமக்கு அல்லாஹ் தரக்கூடிய ரிஸ்கிலே நிறைந்த பரக்கத்தை சேர்த்து தருவான். எனவே அன்பான சகோதரர்களே, இந்த 3 விஷயத்தை அல்லாஹ் செய்ய சொல்கிறான். நீங்கள் உலகத்தில் வாழுகிற பொழுது நீதியாக நேர்மையாக வாழுங்கள். 2வது, நன்மைகளை அதிகம் செய்யுங்கள். 3வது, உங்கள் உறவுகளுக்கு கொடுங்கள், அவர்களை அரவணைத்துக் கொள்ளுங்கள் என்று 3ஐ சொல்கிறான். 3 விஷயத்தை செய்யாதீர்கள் என்று சொல்கிறான். அது குறித்து உண்டான விவரங்களை இன்ஷா அல்லாஹ் வாய்ப்பு இருந்தால் வரக்கூடிய வாரங்களிலே பார்ப்போம். வல்ல ரஹ்மான் நாம் சொன்னதின் பிரகாரம் நல்லமல் செய்யக்கூடிய நல்ல வாய்ப்பை நம் எல்லோருக்கும் அல்லாஹ் வழங்கி அருள் புரிவானாக. ஆமீன். வாஹிரு தஅவா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.